السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய அருள்மறை குர்ஆன் அருளப்பட்ட சங்கைமிகு ரமலான் மாதத்தில் அவனுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் இரவு தொழுகை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய சத்திய சன்மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தில் நாம் எல்லாம் காத்திருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அண்ணலாரின் அருமை தோழர்கள் என்ற தலைப்பின் கீழ் அண்ணல பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையில் வார்த்தெடுக்கப்பட்ட அந்த உத்தம சீலர்களாகிய சஹாபாக்கள் தொடர்பான செய்திகளை அல்ஹம்துலில்லாஹ் நாம் இந்த தொடரில் அறிந்து வருகிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அதில் இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற தோழராக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களால் நன்மாராயத்திற்கு பல்வேறு நன்மாராயங்கள் சொல்லப்பட்ட ஒரு உத்தம புருஷராக விளங்கிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பான சில செய்திகளை அல்ஹம்துலில்லாஹ் நாம் நேற்று பார்த்தோம். அந்த தொடரில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக மேலும் சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பொதுவாக மனிதர்கள் எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், ஒருவர் மெல்லிய தேகத்தை உடையவராக இருக்கிறார், பார்ப்பதற்கு ஒல்லியான தோற்றத்தை உடையவராக இருக்கிறார் என்றால், அதிர்ந்து பேசாதவராக மென்மையான சுபாவம் உடையவராக இருக்கிறார் என்று சொன்னால் எல்லோருமே ஒரு முடிவுக்கு வந்து விடுவோம், அவர் கோழை என்பதாக. அவரிடத்திலெல்லாம் தைரியத்தை எதிர்பார்க்க முடியாது, அவரிடத்தில் துணிவை எதிர்பார்க்க முடியாது, அவரிடத்தில் வீரத்தை எதிர்பார்க்க முடியாது என்று நாம ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தோற்றத்தில் மெல்லிய தேகமுடையவர்களாகவும் சுபாவத்தில் நளினத்தன்மை கொண்டவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் அவர்களிடத்திலும் மனோதைரியம் வெளிப்பட்டதை, அவர்களிடத்திலும் உடல் ரீதியான வீரம் வெளிப்பட்டதை பல நிகழ்வுகளை வைத்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று அந்த மக்கத்து குறைஷிகள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது இந்த முகம்மதுவை தீர்த்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய மூதாதையர்களுடைய கொள்கையிலே நாம் நம்முடைய மக்களை தக்க வைத்துக் கொள்ளலாம், ஒரு இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று இவர் சொல்லக்கூடிய இந்த கொள்கையை விட்டு மக்களை நாம் பாதுகாத்து விடலாம், அதற்கு ஒரே வழி இவரை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்பதுதான் மக்கத்து குறைஷிகளுடைய மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத் செல்ல வேண்டும் என்கிற கட்டளை அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற அந்த குறிக்கோளை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு யாராவது தடையாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களையும் அவர்கள் கொல்லுவதற்கு தயார். இதுதான் யதார்த்தமான நிலை. ஒருவரை நமக்கு பிடிக்கவில்லை என்றால் அவரோடு இருப்பவர்களையும் பிடிக்காது. ஒருவரை நாம் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு யாராவது துணையாக வருகிறார்கள் அல்லது அவரை அழிப்பதற்காக நாம் செய்யக்கூடிய முயற்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள் என்றால் தடையாக வரக்கூடியவர்களையும் தவிடுபொடியாக்க வேண்டும், தகர்த்தெறிய வேண்டும். இதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். இப்படிப்பட்ட சூழலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல வகையில் உதவியாக இருந்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களிலிருந்து அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஹிஜ்ரத் செல்வதற்கான அனுமதி கிடைத்தவுடன் தானும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு புறப்பட தயாராகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அதே பாதிப்பு தனக்கும் ஏற்படும் என்று தெரியும். இருந்தாலும் ஒரு மனோ உறுதி, மனோதைரியம், அப்படியே ஒருவேளை நம்முடைய உயிர் பறிக்கப்படும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காகத்தானே பறிக்கப்படுகிறது என்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அன்பிற்குரியவர்களே, எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை தங்களுக்குள்ளாக அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள். தௌரு குகையிலே தங்குகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு. எப்படிப்பட்ட சூழல்!
தேடிக்கொண்டு வரக்கூடியவர்களுடைய பார்வையிலே படுவதற்கு ரொம்ப தொலைவிலே இல்லை. கொஞ்சம் குனிந்தார்கள் என்று சொன்னால் பார்த்து விடலாம், இருவருடைய தோற்றத்தையும் இவர்கள் கண்டுகொள்ள முடியும். அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை கொண்டு பாதுகாத்தான், அது வேறு. எப்பொழுது என்ன நடக்கும் என்றே தெரியாது. இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொள்வதற்குரிய மனோதைரியம் பெற்றவர்களாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்பதை அன்பிற்குரியவர்களை புகாரியில 2138வது செய்தியிலே பார்க்கிறோம். இன்னும் அவர்களுடைய வீரத்திற்கும் அவர்களுடைய துணிவிற்கும் ஆதாரமாக நாம் சொல்லுவதாக இருந்தால் புகாரியில் 4077வது செய்தியிலே பார்க்கிறோம். உஹது யுத்தம் அதனுடைய நெட் ரிசல்ட் என்று சொல்வதாக இருந்தால் முஸ்லிம்களுக்கு தோல்வி என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் அது சம்பந்தமாகவெல்லாம் விரிவாக பார்த்திருக்கிறோம். உஹது போருடைய முழுமையான ரிசல்ட் என்று எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்களுக்கு வீழ்ச்சி, முஸ்லிம்களுக்கு தோல்வி என்பதுதான். அப்படிப்பட்ட அந்த உஹது யுத்தத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் காயப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் தரப்பிட ஏற்பட்ட சேதத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்பட்ட காயமும் அதில் அடங்கும். போர் முடிந்திருக்கிறது, பட்ட காயங்கள் கூட இன்னும் ஆறவில்லை. மறுநாள் மீண்டும் களம் காண வேண்டும், எதிரிகளை சந்திப்பதற்குரிய தேவை ஏற்பட்டு விட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு கொடுத்தார்கள். தாமதம் இல்லாமல் தானும் களம் காணுவதற்கு தயாரானார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு பெரிய போரை முடித்துவிட்டு வந்திருக்கிறோம், மிகப்பெரிய காயம் ஏற்பட்டிருக்கிறது, அது இன்னும் ஆறுவதற்கு கூட அவகாசம் எடுத்துக்கொள்ளாமல் அடுத்த களத்திற்கு தயாரான ஒரு உத்தம புருஷராக, அல்லாஹ்வுடைய தூதரின் அருமை தோழராக அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு படைப்பிரிவிற்கு பசாரா என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தாரை எதிர்கொள்வதற்காக ஒரு படைப்பிரிவிற்கு தளபதியாக நியமித்து அனுப்புகிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்லுகிறார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களை வழிநடத்தி சென்றார்கள். இரவெல்லாம் பயணம் செய்தோம். இன்னும் நாங்கள் எந்த பகுதிக்கு செல்ல வேண்டுமோ அந்த பகுதியை அடைவதற்கு 1 மணி நேர பயண தூரம் தான். அந்த நேரத்தில் எங்களை ஓய்வெடுக்க சொன்னார்கள். விடியற் காலை சுபுவுக்கு முன்னாடி உள்ள அந்த நேரத்தில் நாங்கள் சற்று இளைப்பாறி கொண்டோம். பிறகு சுபுஹ் தொழுகை முடிந்த அந்த நெருக்கமான நேரத்திலேயே சரமாரியாக அவர்களை தாக்குவதற்கு எங்களுக்கு உத்தரவிட்டார்கள். நாங்களெல்லாம் ஒருபுறம் எதிரிகளை நோக்கி தாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தளபதியாக இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனி மனிதராக எதிரிகளுடைய படைக்குள்ளாக பாய்ந்து பலரை பல கோணங்களிலே தாக்கி விரண்டு ஓடக்கூடிய அளவிற்கு வீரத்தோடு போரிட்டார்கள். தனி நபராக சிலரை வீழ்த்தினார்கள், சிலரை சிறைபிடித்து கொண்டு வந்தார்கள். தனி ஒரு ஆளாக நம்ம எப்படி விளங்கி வச்சிருப்போம்? நோஞ்சா மாதிரி இருக்கக்கூடிய ஆளையெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எங்காவது பிரச்சனை, ஒரு கலவரம், ஆள் திரட்டுகிறோம் என்று சொன்னால் ஒருவர் பார்ப்பதற்கு மெல்லிய தேகத்தோடு இருக்கிறார், சத்தமா பேசக்கூட, இந்த நீ எல்லாம் வேணாப்பா, நீ எல்லாம் அப்படி ஓரமா வந்துரு, அப்படித்தான் பழகி வைத்திருக்கிறோம். தோற்றத்திலே பெரிய ஒரு பராக்கிரம அந்த தன்மை இல்லை. தன்மை நளினம் என்பதற்கு உதாரணமே அபூபக்கர் சித்திக் தான். அப்படிப்பட்ட நளின தன்மைக்கு சொந்தக்காரர், மெலிந்த தேகத்திற்கு சொந்தக்காரர், தனி நபராக பசாரா கோத்திரத்தாரை துவம்சம் செய்கிறார்கள். அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்லுகிறார், நாங்கள் வியக்கக்கூடிய அளவிற்கு ஒருபுறம் சிலரை அப்படியே சிறைபிடித்து கொண்டு வருகிறார்கள். இவர்களை விட்டு யார் கட்டுப்படவில்லையோ அவர்களை தாக்கி வீழ்த்தக்கூடிய முயற்சியில தனி ஒரு போராளியாக அந்த களத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் பார்த்தேன். அன்புக்குரியவர்களே, இத்தனை பெருமைக்கு சொந்தக்காரராக, இத்தனை பராக்கிரமங்களை நிகழ்த்தி காட்டிய ஒரு வீரராக, அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை பெற்றவராக, பல்வேறு சுப செய்திகள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களால் சொல்லப்பட்டவராக இருந்தும் கூட பணிவை வெளிப்படுத்தக்கூடிய ஒருவராகத்தான் இருந்திருக்கிறார்கள். பல கோணங்களில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி. அன்பிற்குரியவர்களே, ஏற்கனவே நாம் சொல்லி காட்டிய அந்த ஹதீஸ், ஹிஜ்ரத்திற்காக தயாராகிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டது. அப்பொழுது சொல்லுகிறார்கள், நானும் உங்களோடு வர ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் என்னோடு வருவதை நானும் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 2 வாகனங்கள், 2 ஒட்டகங்களை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டால் நீங்கள் புறப்படக்கூடிய அந்த பயணத்திற்காகவென்றே நான் 2 வாகனங்களை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அந்த பயணத்துடைய வழி தேவைக்காக 5000 6000 திர்ஹம்கள் வரை பணமாக சேகரித்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவியாக இருக்குமே என்பதற்காக இத்தனை விஷயங்களையும் சாதித்து விட்டு பணிவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையைத்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நாம் பார்க்க முடிந்தது.
அகமதுல இடம்பெறக்கூடிய 8395வது ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அபூபக்கருடைய செல்வம் எனக்கு பயன்பட்ட அளவிற்கு வேறு யாருடைய செல்வமும் பயன்படவில்லை. ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அதுக்கு அர்த்தம் என்ன? எனக்கு அபூபக்கர் உதவி செஞ்ச அளவுக்கு வேற யாரும் உதவி செய்யல, எனக்கு உதவி செய்தவர்களிலேயே அபூபக்கர் தான் அதிகமாக உதவி செய்தார் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? அப்படி காலரை தூக்கி விட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். நாம் செய்த முயற்சிகளுக்கெல்லாம் உலகத்திலேயே கூலி கிடைத்து விடுமோ என்ற பயம், ஷைத்தானுடைய ஊசலாட்டம் ஏற்பட்டு நம்முடைய இஹ்லாஸிலே ஆட்டம் கண்டு விடுமோ என்ற அச்சம், பயந்து பணிவை வெளிப்படுத்தியவர்களாக அழ ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை அகமதுல இடம்பெறக்கூடிய ஹதீஸிலே பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, தாரமி என்கிற ஹதீஸ் தொகுப்புல 138வது செய்தி. அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் சொல்லுகிறார், மார்க்கத்தில் வளைந்து கொடுப்பது என்பதே கிடையாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை தவிர்த்து நான் ஒருவரை பார்ப்பதாக இருந்தால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் பார்க்கிறேன். மார்க்க விஷயம் என்று வந்துவிட்டால் அந்த வளைந்து நெளிந்து கொடுப்பது, அட்ஜஸ்ட் பண்றது, சூழ்நிலைகள் தகுந்த மாதிரி நடந்துக்கிறது, தெரிஞ்சவங்கன்னா ஒரு மாதிரி, பதவியில உள்ளவங்கன்னா ஒரு மாதிரி, பணக்காரங்கன்னா ஒரு மாதிரி, ஊர் முக்கியஸ்தர் என்றால் ஒரு மாதிரி, இந்த பஞ்சாயத்துக்கே இடம் இல்லை. இது விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு நிகர் அவர்கள் தான். அதற்கு அடுத்து என்று நான் ஒருவரை சொல்லுவதாக இருந்தால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு மார்க்க விஷயத்திலே வளைந்து கொடுக்காதவர்களாக, உறுதித்தன்மை கொண்டவர்களாக இருந்தார்கள். குர்ஆனுடைய கட்டளை 15வது அத்தியாயம் 94வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், நபியே, உங்களுக்கு ஏவப்பட்டதை தயவு தாட்சணியம் இல்லாமல் ஏற்றி வைத்து விடுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் விதித்த கட்டளை. அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உறுதியாக இருந்தது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அடுத்த நிலையில மார்க்கத்தில் வளைந்து கொடுக்காத ஒருவரை வைத்து பார்ப்பதாக இருந்தால் அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாகத்தான் இருக்க முடியும் என்று அவர்களை பற்றி நாம் தாரமி என்கிற ஹதீஸ் தொகுப்புல 138வது செய்தியில பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்னும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக சொல்லுவதாக இருந்தால், அன்பிற்குரியவர்களே, அவர்களுடைய வாழ்வியல் அம்சங்களில் பல நற்பண்புகள், அதற்கு சான்றாக ஒரு நற்பண்பு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சம்பந்தமாக பரப்பப்பட்ட வதந்தி. நீண்ட சம்பவம். சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இணைத்து மிகப்பெரிய வதந்தி கட்டவிழ்த்து விடப்படுகிறது. அந்த வதந்தியுடைய வீரியம் எல்லாம் விரிவாக நமக்கு சும்மா தொடர் உரையிலே சொல்லி காண்பிக்கப்பட்டது. எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே நம்பக்கூடிய அளவிற்கு அந்த வதந்தி விஸ்வரூபம் எடுத்து விட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள், ஆயிஷாவே, ஒருவேளை நீ தவறு செய்திருந்தால் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள். ஊரெல்லாம் சொல்றாங்க, அது ஒரு பெண்ணுக்கு கவலையை ஏற்படுத்தாது. தன்னுடைய கணவர், தனக்கு பிரியமான கணவர், அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்களே, ஆயிஷாவே, நீ தவறு செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள் என்று சொல்ல சம்பவம், நீண்ட சம்பவம். அந்த வதந்தியை பற்றி எல்லாம் அல்லாஹ் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக 10 வசனங்களை இறக்கி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தூய்மையை நிரூபித்து விட்டான், பறைசாற்றி விட்டான். இந்த வதந்தி பரப்பப்பட்டதற்கு காரணமாக இருந்தவர்களில் பிரதானமானவர் என்று சொல்லுவதாக இருந்தால் மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உதவியை கொண்டே வாழ்க்கை நடத்திய குடும்பம். வாழ்க்கைக்கு உதவி செய்வது அல்ல, வாழ்வாதாரமே அவருடைய உதவியை கொண்டுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி உதவி பெற்ற ஒரு குடும்பத்தார், குறிப்பான ஒரு நபர் இந்த வதந்தியை பரப்புவதிலே மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, எந்த அளவிற்கு நன்றி மறந்த தன்மை. ஒருவரை கொண்டு நாம் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அவர்கள் தொடர்பாகவே வதந்தியையும் பரப்பிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூய்மையானவர்கள் என்று அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வசனங்கள் அருளப்பட்டு இந்த பிரச்சனை முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு உறுதி எடுக்கிறாங்க. நம்மை கொண்டு உதவி பெற்றவர்கள் நம்முடைய மகள் விஷயமாக இப்படியெல்லாம் வதந்தி பரப்பி விட்டார்களே, அமைதியை கெடுத்து விட்டார்களே, நிம்மதி இல்லாமல் ஆக்கிவிட்டார்களே, இனி நான் அவர்களுக்கு உதவி செய்யவே மாட்டேன் என்கிற ஒரு மனோநிலைக்கு வருகிறார்கள் மனிதன்கிற அடிப்படையில். அன்பிற்குரியவர்களே, இதை கண்டிக்கும் விதமாக அல்லாஹ் வசனத்தை அருளினான். தன் தவறை உணர்ந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் அதே உதவியை தொடரக்கூடிய ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார்கள். எப்படிப்பட்ட மனோநிலை! மகள் சம்பந்தமாக, மகளுடைய கற்பு சம்பந்தமாக வதந்தி பரப்பியவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? தங்களுடைய உதவியை கொண்டு வாழ்க்கை நடத்தியவர்கள்.
எவ்வளவுதான் பெரிய தாராள மனம் படைத்த தயாள குணம் கொண்டவர்களாக இருந்தாலும் உதவி செய்ய முடியுமா? ஆனாலும் அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுடைய அந்த அறிவுறுத்தலுக்கு கீழ்ப்படிந்து, பரவாயில்ல என் மகளுடைய கற்பு விஷயமாக விளையாடினால் கூட அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லிக் கொள்ளட்டும், நான் என்னுடைய உதவியை தொடர்வேன் என்று சொல்லி தன்னுடைய கொடைத்தன்மையை நிரூபித்து காட்டிய ஒரு அருமை தோழராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வுகளை எல்லாம் கேட்பதன் மூலமாக இதிலிருந்து நாம் மனோதைரியத்தை, உடல் வீரத்தை மார்க்கத்திற்காக வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளிலிருந்து நம்மால் இயன்ற அளவிற்கு மார்க்கத்திற்காக செலவிட வேண்டும். மார்க்க விஷயம் என்று வந்துவிட்டால் வளைந்து கொடுக்காத ஒரு தன்மையை நம்மிடத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு நன்றி மறந்து அநீதம் செய்தவர்களுக்கு கூட நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். இது போன்ற படிப்பினைகளை அண்ணலாருடைய அருமை தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வியலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாடினால் அடுத்தடுத்த அருமை தோழர்களை பற்றிய செய்திகளை அடுத்தடுத்த நாட்களில் அறிந்து கொள்வோம். வாஹிரு தவானா அனில்